வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சப்பாத்தி லட்டு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஒரு கப் கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரை கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 5 தேங்காய் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சிருந்த கோதுமை மாவு அதை எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு பண்ணது தான் இதுக்கும் பண்ணணும். நம்ம இப்போ அதை நல்லா திரட்டிக்கலாம். ஒரு தவா எடுத்து நம்ம தட்டி வச்சிருந்த பீஸை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்ல இருக்கணும். நம்ம வச்சிருந்த கோகனட் பீசஸ் நல்லா அரைச்சிக்கலாம். அதை எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். நம்ம வச்சிருந்த சப்பாத்தியை எடுத்து அரைச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டது போக மீதமுள்ள சப்பாத்தியை வச்சு கூட இந்த சப்பாத்தி லட்டுவை நீங்கள் செய்யலாம். பவுடரை அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அதை துருவிய தேங்காவோடு சேர்த்துக்கலாம். நம்ம வச்சிருந்த வெல்லத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். லட்டு மேல உருண்டை பிடிச்சுக்கோங்க. தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். நம்மளுக்கு சப்பாத்தி லட்டு ரெடி. குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், எம்மி! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.